பிராய்லர் கோழியிலையும் சக்தியும் சுவையும் நிறைந்த மாதிரி இப்போ ஒரு அற்புதமான பவுன் ஃபுட்ஸுடைய பாரம்பரிய முறையிலான ரிச் புரோட்டீன் பூஸ்டர் கிரேவி செய்ய போகிறேங்க. இப்போ நம்ம தேர்ந்தெடுத்துருக்கிறது மண் சட்டி, பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இது வந்து எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குயவர் அவர்கள்கிட்ட போய் நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்தது. ஓகேங்களா? இப்போ பவுன் நம்ம எண்ணெய் ஊற்றுவாங்க. மரச்செக்கு நல்லெண்ணெய் கட்டாயம் ஊற்ற வேண்டியது. ஊற்றுறதுக்கு முன்னாடியே டிப்ஸு பார்த்துக்குங்க. எத்தனை தடவை சொன்னாலும் சில பேருக்கு மண்டையிலேயே ஏறுறதில்லை. இங்கே பாருங்கள், இப்படி தான் ஊற்றணும். ஓகேங்களா? ஒரே இடத்துல ஊற்றுனீங்க அப்படின்னா சட்டி வெடிச்சிரும், சூடாகிட்டு இருக்கிறதுக்கு. ஸோ ஓரத்தில் இருந்து தான் ஊற்றணும், நல்ல மனசில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடக்கூடாது, வெறும் சின்ன வெங்காயம் மட்டும் போட்டுட்டு இதோ இங்கே பாருங்கள் அறுத்து வச்சுருக்கிறோம். பவுனம்மா காஞ்சதுக்கப்புறம் போடுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு சில முக்கியமான டிப்ஸுகளை சொல்கிறேன். ஜெம்சி நேயர்கள் நல்லா பார்த்துக்குங்க. ஒரு கோழியை முழுசாக நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிறோம். ஓகேங்களா? கண்ணு முன்னாடி நல்லா மனசில் வச்சுக்கோங்க. கண்ணு முன்னாடி உயிரோடு இருக்கிற கோழியை அறுத்து உரித்து எல்லா பாகத்தையும் வெட்டி கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்ததுலேருந்து இப்போ நம்ம வைக்கிறது 90 நிமிஷத்துக்குள்ளே, 1.5 மணி நேரத்துக்குள்ளே நம்ம சமைச்சிடணும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 65 நிமிடம் தான் ஆகுது. இப்போ நம்ம உடனே சமைக்க போகிறோம். அதிக நேரம் சும்மா வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜ்லேயும் நாங்கள் வைக்க மாட்டோம். சரிங்களா? வீட்டில் வந்ததையுமே ஒரு தண்ணி இதில் போட்டு வச்சுட்டு இதை சுற்றி செய்கிற முறையில், பவுன் ஃபுட்ஸுடைய சுற்றி செய்கிற முறையில் இப்போ சுற்றி செய்து எடுத்துருக்குறோம். பவுன் ஃபுட்ஸ் நேயர்களும் பார்த்துக்குங்க. பவுன் அம்மா உங்களுக்காக நிகழ்ச்சியை வழங்குறாங்க. பவுன் ஃபுட்ஸ்லேயும் இனிமேல் 2லேயும் வரும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்தாங்க பவுன் அம்மா இப்போ வணக்கிக்குவாங்க. வெறும் சின்ன வெங்காயம் போட்டால் போதுமானது. ஜெம்சியில் பார்க்குறவங்க க்ளோஸ் லுக் வேணும்னா கீழே பவுன் ஃபுட்ஸ் லோகோ இருக்குது, அதில் வந்தீங்கன்னா இதே நிகழ்ச்சி டாப் ஏங்கிளில் உங்களுக்காக இதோட க்ளோஸ் மட்டும் இருக்கும். நாங்கள் தெரிய மாட்டோம். ஜெம்சியில் நாங்கள் தெரிந்து உங்களுக்கு டிப்ஸு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பார்த்துங்க, நல்லா கொழுப்போடு தேர்ந்தெடுத்துருக்குறோம். இப்போ நம்ம வைக்க போகிறது சூப்பும் கூட குழம்புலேருந்து. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னா மிளகா கூட்டு ஆட்டுற பக்குவம் உங்களுக்காக காண்பித்திருக்கிறோம். இதோ இங்கே பாருங்கள், ஆட்டாங்கல்ல நம்ம ஆட்டி எடுத்துருக்குறோம். ஜெம்சி நேயர்கள் நல்லா பார்த்துக்குங்க, பவுன் ஃபுட்ஸ் நேயர்களும் பார்த்துக்குங்க. சரிங்களா? ஆட்டாங்கல்ல ஆட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கிறது சின்ன வெங்காயம், வரமிளகாய், கொத்துமல்லி, கொஞ்சம் சீரகம், தேங்காய், நெத்து தேங்காய். சரிங்களா? ஆல்கலைன் குரூப்பில் சேர்த்தக்கூடியது நெத்து தேங்காய். அதையெல்லாம் வச்சு அரைச்சது கூட மஞ்சப்பொடி. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த மரச்செக்கு நல்லெண்ணெயில், அதாவது வதக்கின சின்ன வெங்காயத்திற்கு பார்த்திங்களா, இதுவே வந்து ஒரு பெரிய மருத்துவ பலன் தரக்கூடிய எண்ணெயாக இப்போ மாற்றி இருக்கிறோம். இந்த எண்ணெயை சின்ன வெங்காயத்தை போட்டது. இப்போ அது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மிளகா கூட்டை மட்டும் முதல்ல போட்டு, ஓகேங்களா, நல்லா அந்த எண்ணெய் மிளகா கூட்டு மேலே படிகிற மாதிரி நம்ம கலக்கிக்கணும். பவுனமாக கலக்கி விடுவாங்க பாருங்கள். ஓகேங்களா? மிதமான சூட்டில் அந்த நம்ம மருத்துவ பலன் தர்ற மாதிரி அந்த மரச்செக்கு நல்லெண்ணெயில் சின்ன வெங்காயத்தை பக்குவமாக வதக்கின அந்த பக்குவத்தோடு இருக்கிற அந்த எண்ணெயை இது மேலே நல்லா லேயராக படிகிற மாதிரி முதல்ல விட்டுறணுங்க. இனி நிறைய பேர் சிம்மில் வச்சு நம்ம சொல்கிற மருத்துவ பலன் பெறக்காக இங்கே பாருங்கள் கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. ஓகேங்களா? இதில் வந்து நீராவி மேலே வரணும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம் பாயிலே அந்த மிளகா கூட்டோட பச்சை வாசம் மட்டும் போகுங்க. ஆனால் முழுசாக வெந்துடாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப பச்சை வாசம் அடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் அந்த வேக்காடு கொடுத்துக்கிறோம். ரெண்டாவது நம்ம சேர்த்துற அந்த எண்ணெய் அந்த மிளகா கூட்டு மேலே நல்லா படிகிறதுக்காக இப்போ நம்ம ஹீட் பண்ணுறோம். சரிங்களா? பெருசில் தான் வச்சுருக்காங்க பவுனம்மா. அந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இதை உள்ளே போட்டு பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி எதற்காக, இப்போ நாங்கள் எந்த பயிற்சியை செய்துட்டு இதை எடுக்கிறோங்கிறத சொன்னால் தானே உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆரோக்கியமான வாழ்வுக்கான 1200 மூச்சு பயிற்சியை முடிச்சுட்டு ரிச் புரோட்டீன் பூஸ்டர் தேவை செய்கிற மாதிரி, அதாவது செஸ்ட்டுக்கான பயிற்சிகள் நான் செய்திருக்கிறேன். பவுன் அம்மா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட யோகா பயிற்சி முழு பயிற்சிகளையும் செய்திருக்கிறாங்க. இப்போ நான் சொல்கிற இந்த பயிற்சிகளெல்லாம் கீழே ஜெம்சி ஒர்க் அவுட் அண்ட் ஹெல்த்தி டயட் டிப்ஸுங்கிற பிளேலிஸ்ட்டில் ஜெம்சி சேனலில் இருக்குது. பவுன் ஃபுட்ஸில் பார்க்குறவங்க கீழே லோகோ இருக்குங்க, ஜெம்சியோடது உள்ளே வந்து பார்த்து பலன் பெற்றுக்குங்க. அது இந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் இருக்கிறத பார்த்துட்டிங்கன்னா அந்த பயிற்சியை செய்துட்டு இப்போ நம்ம செய்து கொடுக்கக்கூடிய இந்த உணவை எடுத்துட்டிங்கன்னா குரு வைத்தியம் அப்படிங்கிறது அதாவது ஃபுல்ஃபில் ஆகும். கூட என்னென்னு கேட்டிங்கன்னா வாழ்வியலையும் அமைச்சுக்கணும். மொத்தம் 3 சேர்ந்தது தான் குரு வைத்தியம். ஓகேங்களா? மற்றபடி மருந்து கொடுக்குறது பேரெல்லாம் குரு வைத்தியம் இல்லை, நாங்கள் சொல்கிறதில்ல. ஓகேங்களா? உணவே மருந்தை எப்படி தயாரிச்சுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி உடற்பயிற்சி எப்படி அமைச்சுக்கணும், அதுக்கப்புறம் அது ரெண்டையும் முழு பலன் தரணும்னா நான் இப்போ ஓடிட்டுருக்கிற அறிவுரை லைஃப்பில் நீங்கள் இருக்கிற உங்கள் வாழ்வியலை எப்படி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும். அவ்வளோதான் இதோட மேட்ரு. இப்போ பார்த்தீங்கன்னா நீர் அவிதோ கப்புன்னு வந்துருச்சுங்களா? இப்போ நம்ம கிளப்பி விடுவாங்க, அதாவது கிளறி விடுவாங்க. இப்போ பார்த்துக்குங்க, இந்த கறி இருக்கு இல்லைங்களா, நான் உள்ளே போட போகிறேன்.
இதோ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கறி மிளகா கூட்டில் மட்டும்தான் வேகணும். நல்லா கிளறி விட்டுக்கணும், ஏன்னா நிறைய போட்டால் தள்ள முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக போடையிலேயே எல்லா கறி மேலேயும் நல்லா அந்த மிளகா கூட்டு அப்ளை ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? தண்ணி ஊற்றுனது, அதாவது இது போட்ட உடனே தண்ணியை ஊற்றி வேக வைக்காதீங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. இதில் ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாவது செய்திருந்தால், பாதிப்பு இருந்தால், நீங்கள் வாங்குகிற கோழிகளில் அதை மட்டுப்படுத்துறதுக்காக சுற்றி செய்கிற முறை, PounFoods நேயர்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிக்கன் சுற்றி செய்கிற முறைகளில் PounFoods குரு வைத்திய உணவு மருந்து தயாரிப்பில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான முறை. ஓகேங்களா? இப்போது இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விடணும். இங்கே பாருங்கள், எடுத்து காட்டுறேன். கிளறி இதோ பவுனம்மா கொஞ்சம் வளர்த்தி கம்மி இல்லைங்களா, அதனால் எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஜெம்சி நேயர்களை உங்களுக்காக காட்டுறேன். PounFoods க்ளோஸாக காமிச்சிட்ருக்கிறேன், அவங்க பார்க்க முடியும். பார்த்துக்குங்க எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி முழுக்க முழுக்க மிளகா கூட்டிலேயே வேகணும். சரிங்களா? தண்ணி ஊற்றாமல். தீஞ்சு போயிடும்னு நினைக்க வேண்டாங்க. நம்ம ஸ்ட்ரீம் பாயில் பண்ணையில் தீயாது, மனசில் வச்சுக்கோங்க. சிம்மில் தான் வைக்கிறோம். அது மீறி அடிப்பத்திக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நிறைய பேர். அந்த அடிப்பத்திக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த மாதிரி மூடி வச்சோம்னா, நீங்கள் திறந்து வச்சு ஹீட் பண்ணுறதை காட்டிலும் இந்த மூடி வச்சு மிதமான சூட்டில் வைக்கல சீக்கிரம் அடிப்பத்திக்காது. நம்ம சொல்கிற இந்த ஸ்ட்ரீம் பாயில் கிடைக்கும். இவ்வளோ தானுங்க சுற்றி செய்கிற முறை. இதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி, அப்புறம் எப்படி சொல்கிறதுங்க, உங்களுக்கு உப்பு போட்டுக்கிட்டு, அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் இருக்குது இல்லைங்களா. நிறைய வெளிநாட்டு நண்பர்களுக்கு புரியாது நம்ம பேசுகிறனால. அவங்களுக்கு என்ன பண்ணிடலான்னா, இந்த மாதிரி கறி லீவ்ஸ், கோரியாண்டர் லீவ்ஸ், சரிங்களா, ரெண்டையும் வந்து உள்ளே நம்ம கிள்ளி போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி சூப்புக்கு வெளியே எடுக்கணும். அது எப்படி எடுக்கிறதுங்கிறது அடுத்த நிகழ்ச்சியில் காட்டுறேன். இப்போதைக்கு உங்களுக்கு ஏற்கனவே எல்லாத்துக்கும் சிக்கன் குழம்பு, ஏதாவது சிக்கன் கிரேவி எப்படி வைக்கணுங்கிறது தெரியும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த டிப்ஸுகளை கடைபிடித்துங்க. இது நாள் வரைக்கும் செஞ்சுட்டு இருந்த குழம்பு முறைகளில் மாற்றிக்கிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி செய்யுங்க. ஏற்கனவே இந்த மாதிரி செய்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் இதை விட சிறப்பாக செய்கிற சகோதரிகள் இருப்பாங்க, பாட்டிகள்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி கார்ப்பரேட் கலாச்சாரத்துக்கு அடிமையாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்படுது. பாரம்பரியத்தை இன்னும் அழியாமல் பாதுகாக்கிற பல குடும்பங்கள் இன்னும் இருக்குது எங்களை போல். ஓகேங்களா? ஸோ அவங்க பார்க்க நேரிட்டால் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4 பேர்த்துக்கு தெரியறதுக்காக நாங்கள் தொடர்ந்து எடுத்து முன் வைக்கிறோம். ஓகேங்களா? அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதாவது சூப் எடுக்கிற பக்குவத்தில் காமிச்சிட்டு பெப்பர் சிக்கன் ஃப்ரை செய்கிறதையும் காட்டுறேன். அதுக்கப்புறம் பிரியாணி. சரிங்களா? அடுத்தது போவோம். தொடர்ந்து ஆதரவு அளித்தாருங்க. இணைந்து பயணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிளை போட்டு, நான் உங்கள் குரு உங்கள் பவுனம்மாவுடன். பவுனம்மா வழக்கம் போல் டைலாக் சொல்லி முடிப்பாங்க. PounFoods நேயர்களுக்கு இதோ பவுனம்மாவை காமிச்சிட்றேன். சொல்லுமா. எல்லோரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நான் உங்கள் பவுனம்மா. நன்றி, வணக்கம்.